வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாட்டு சாணம் வந்து நம்ம கொட்டிக்கிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா மலையில் வந்து கோழிங்களுக்கு வந்து பெயின் வருங்க, அடைப்பேன், கண்ணில் வந்து பெயின் வருங்க. அதனால் இந்த மாதிரி ரிங் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டுக்கிறேன். இது மாதிரி மொத்தம் 8 ரிங் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்குள்ளே உள்ளார பாருங்க இருக்குங்க. அந்த மாதிரி உள்ளாரையும் போட்டிருப்பேன், வெளியும் போட்டிருப்பேன். நான் அதே மாதிரி நான் இழப்பீடானது வந்து என்னோட கஸ்டமருங்களுக்கும் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்குவேன். எப்படின்னா என்கிட்ட சிக்ஸாக எடுத்தாலும் சரி, எவ்வளோதான் நம்ம வெளியே போய் சம்பாதிச்சாலும் ஆனால் இந்த சந்தோஷம் வருமானு தெரில. அதனால தான் நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லைங்களா, எதனால் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி. ஒரு மன அமைதி இருக்குங்க. நான் எப்படி வாழ்றேனோ அதே மாதிரி தான் என்னோட கோழிங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுவேங்க. நம்மளோட பண்ணையோட ராணிகள்னு வச்சுக்கலாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதுங்க. இதை நம்ம எப்படி தரம் பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸு வந்து ஹேச்சிங் டேட்ல இருந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பொரிக்குது அப்படின்னா முத நாள் வந்து நம்ம ரெகுலராக கருவாடு கொடுக்கறதுனால பாருங்க, ஃபீமேலே நம்மகிட்ட வந்து கையில் வாங்கிக்குவாங்க. நீங்கள் கோழிங்களை பழக்கம் படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கருவாடு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா அது கேரண்டியாக உங்களை நம்பி வருங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கையில் கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். எவ்வளோதான் ப்ரெஷர் இருந்தாலும் இவங்க கூட வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படி இருந்தாலே போதும், ஒரு மன நிம்மதியாக இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் பிரவீன் பிரபு. நம்மளோட ஃபார்ம் பேர் GMS பெருடை சிக்ஸ் ஃபார்ம்ஸ். நாம் வந்து கடந்த ஒரு 4 வருஷமாக வந்து பெருட தொழிலில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, விளையாட்டுத்திறனுக்காக கட்டு சேவலை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் அதுலேருந்து குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணி விளையாட்டுத்திறனுக்காக 3 மாதத்து குஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டத்தில் இருக்குங்க. நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. 2021 வந்து நான் வேலையில் இருக்கும் போது இது ஒரு சிறு தொழிலாக தான் ஆரம்பித்தேன். அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பையிலேருந்து சரி நாமளும் அதை கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேவல் 2 பொட்டைக்க, அது இல்லாமல் ஒரு 5லேருந்து ஒரு 10 சிக்ஸுங்களாக வாங்கி விட்டு வளர்த்தோம். ஒரு ஆசைக்காக தான் வளர்த்தேன். அதை வந்து நம்ம ஏன் பெரிய ஸ்கேலாக கொண்டு போகக்கூடாது, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும் போது தான் கொஞ்சம் ஃபென்சிங் போட்டு கம்மியான முதலீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேங்க. அதுதான் இப்போ இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுக்கு எனக்கு இதாக இருக்குங்க. ஆனால் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணும் போது சிறு தொழிலாக இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அதை பெருசாக கொண்டு போக முடியுங்க. நான் வந்து 2022 வந்து என்னோட வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இதை வந்து பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு வந்தேன். அப்போ வந்தப்போ வந்து ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அதை பற்றி சரியாக தெரியாது. அடி விழுந்தது, நோய் மேலாண்மை பற்றி தெரியாது. அதில் வந்து நிறைய இழப்பீடாங்க. ஏன்னா மழைக்கு ஒரு நோய் வரும், பனிக்கு ஒரு நோய், அந்த மாதிரி வந்து வெள்ளை கழிச்சல்லாம் வந்துச்சுன்னா நிறைய வாஷ் அவுட்டே ஆயிருங்க. அதில் நான் கற்றுக்கிட்ட அனுபவம் தான் இப்போ இத்தனை வருஷத்தில் வந்து என்னால் தெளிவாக இந்த ஃபார்மை வந்து கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போக முடியுதுங்க. நான் வந்து BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு 3.5 இயர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் ஜாபில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பெருவடை தொழில் மேலே ஒரு ஆசை வந்து சரி நம்ம ஃபுல்லாக இதுலேயே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டுட்டு ஒரு நம்பிக்கையில் இறங்கினதாங்க இந்த பெருவடை தொழில். பெருவடையில் மொத்தம் 2 ரகமான பெருவடைங்க இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்திறன் அதுக்காக கொடுக்குறது, 2வது பார்த்துட்டிங்கன்னா நம்ம கறிக்காக யூஸ் பண்ணுறதுங்க. நான் வந்து எனக்கு கறிக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நாம் ஏன் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பெருவடைங்கண்ணா. இது விளையாட்டுக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு இது வந்து பேர் வாங்கி கொடுக்கும். நான் 2022 ஆரம்பித்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வளர்த்துறதுக்காக கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு சிக்கோட விலை வந்து ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி சொல்லி ஒரு கட்டு சேவல்லேருந்து இறக்கி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து அதெல்லாம் என்னால் ஃபுல்லாக கேரண்டி தர முடியல. இப்போ ஒரு 100 குஞ்சு இருக்குன்னா அதில் வந்து எனக்கு 70 குஞ்சு மட்டும்தான் அது உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதையே நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு இதை ஏன் நம்ம ஃபுல்லாக நம்ம கட்டு சேவல் பண்ணையாக
மாற்றக்கூடாது அப்படிங்கிறப்ப தான் 2023 வந்த ஐடியா 2024 25 அந்த 500 ரூபா சிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் விளையாட்டுக்கு தகுந்ததாக மட்டும் இப்போ உற்பத்தி பண்ணி தந்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் 100 குஞ்சு வளர்த்துறதும் ஒன்று தான், அதே மாதிரி இந்த கட்டு சேவலில் 10 குஞ்சு வளர்த்துறதும் ஒன்று தாங்க. ஏன்னா ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ விளையாட்டுக்காக கொடுக்கும்போது அதில் உங்களுக்கு ப்ரைஸும் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் உங்களுக்கு பேரும் அதில் வந்து நிறைய கிடைக்குங்க. அதனால தான் நான் இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன். பெருவடையில் முக்கியமாக சொல்ல போனால் லைனேஜ் தாங்க, அதாவது பிளட் லைன் சொல்லுவாங்க. நாம் வந்து ஒவ்வொரு சேவலுக்கும் ப்ராப்பரான ஃபீமேல் போட்டால் மட்டும்தான் அதுலேருந்து குஞ்சுங்களை உற்பத்தி பண்ணி பட்டாவாக தரும்போது நம்மளுக்கு வந்து விளையாட்டு திறன் வந்து நல்லா இருக்குங்க. அப்போ நான் யோசிச்சது தான் பார்ட்டிஷன், அதாவது ஒவ்வொரு சேவலுக்கு தனித்தனி ரகத்தில் பார்ட்டிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 6 பார்ட்டிஷனு 2 ஷெட்டு போட்டிருக்கிறோம். நம்மளோட தோட்ட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5.5 ஏக்கரா, தென்னந்தோப்பு வந்து ஒரு 3 ஏக்கரா இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் இருக்கும், எதுவுமே அடைச்சி போட்டு நம்ம வளர்த்த மாட்டோம். ப்ரீடிங்காக மட்டும்தான் பார்ட்டிஷனில் சேவலும் ஃபீமேலும் உள்ளார விடுவோம். எதுக்காக இந்த பார்ட்டிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தலைவர் செட் இருக்குது அப்படின்னா அந்த தலைவர் செட் வந்து இன்னொரு சேவலோட போய் அணைச்சல் வாங்கிடக்கூடாது. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் ஒரு மேலு 3 ஃபீமேல் அந்த கணக்கில் தான் விடுவோம். உள்ளாரே விட்டு அங்கேயே அணை வாங்கி முட்டைட்டு குஞ்சு பொறிச்சு வெளியே வர வரைக்கும் அந்த ஷெட்டுக்குள்ளாரே தாங்க இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் சேவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சேவல் இருக்குங்க. அதில் ரீசெண்டாக இப்போ எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா தலைவர் சங்ககிரி தலைவர் அண்ணா செட் இருக்குங்க, பவானி தம்பி அண்ணா செட் இருக்குது, மயிலம்படி பிரகாஷ் அண்ணா செட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உருவாக்கின இந்த 4 வருஷத்தில் GMS பீமன் செட்டுன்னு சொல்லி கோதாடி அண்டு பட்டா கொண்டை இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தனித்துவமான விளையாட்டு திறன் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேலத்தோட ரகமும் இருக்குது, நம்மக்கிட்ட பொள்ளாச்சி ரகமும் இருக்குது, ஈரோடு, அந்த மாதிரி எல்லா ஊரோட வெரைட்டியுமே வந்து ஸ்பெஷலில் சொல்லலாம். அது எல்லாத்தோட சேவலுமே நம்மக்கிட்ட ஒவ்வொரு சேவல் வந்து கட்டாயமாக நம்மளோட பார்ட்டிஷனில் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம முழுக்க அடை வச்சு தான் கொடுத்துட்டுருக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 70-80% வந்து சிக்ஸுக்குமே சரி பட்டாங்களுக்குமே சரி நம்மளோட நம்பிக்கையோட இப்போ கேரண்டி கொடுத்து தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டுருக்குறோங்க. பட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 மாதத்துக்குள்ளார இருக்கிறது தாங்க பட்டா. ஃபீமேலை அணையிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் பட்டா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம சேவல் அப்படிமோ. இதை வந்து நம்ம மேக்ஸிமம் சிக்ஸாக தான் தந்துட்டுருக்குறோம், 3 months சிக்ஸாக தருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 7 to 10 மாதத்துக்குள்ளார இருக்கிற பட்டாவாக நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க. நான் மொத்தம் 6 பார்ட்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லையும் ஒவ்வொரு ரகமான சேவல் இருக்குது. அதுக்கு தனித்துவமான ஃபீமேல்ஸ் போட்டுக்கிறோம், ஒரு 3-4 ஃபீமேல் போட்டுக்கிறோம். அது என்ன மாதிரி சேவல், அதுக்கு என்ன மாதிரி ஃபீமேல், என்ன மாதிரி பிளட் லைன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா காமிக்கிறேன், வாங்க உள்ளார போகலாம். இது வந்து 2வது பார்ட்டிஷன் தான். இவன் பார்த்துட்டிங்கன்னா மணிகண்ட மயிலுங்க, தலைவர் செட்டோட மணிகண்ட மயில். இவனுக்கு மொத்தம் 4 ஃபீமேல் போட்டுக்கிறேன். ஒன்று வந்து அடைப்படுத்திட்டு இருக்குது உள்ளாரியே, இன்னொன்று வந்து அணை வாங்கிட்டு இருக்குதுங்க. நம்ம என்ன தான் 4 ஃபீமேல் போட்டாலும் ஒவ்வொன்றா தான் அணை வாங்கி ஒவ்வொன்றா தான் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அடைக்கு வரும். அதே மாதிரி இதே இடத்துல தான் அடை வைப்போம். இங்கே குஞ்சு பொறிச்சு ஒரு 2 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் இங்கிருந்து வெளியே எடுத்துகிட்டு போய் தனியாக கோழியோட விடுவோம். அப்படி நம்மளால் மழை காலத்தில் வந்து அதிகமாக கோழியோட விட்டு வளர்க்க முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 அப்படி இல்லைன்னா 7வது நாளுக்கு மேலே வேக்சின் போட்டுட்டு சிக்ஸை கோழிக்கிட்ட இருந்து பிரித்து எடுத்து ப்ரூடிங் போட்டுருவேன். ப்ரூடிங் அப்படிங்கிறது தகர ஷீட்டு வச்சு குண்டுபல் போட்டு அதில் விட்டுருவோங்க. 1 மாதம் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு வெயில் படுற மாதிரி ரூம் இருக்குது, அதில் விட்டு வளர்த்தி ஒரு 3 மாதம் கழிச்சு கஸ்டமர் கையில் கொண்டு போய் ஒப்படைக்கிற மாதிரி தான் பண்ணி தந்துட்டுருக்கிறோம் நம்ம. இது என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கருவாடுங்க. கருவாடு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துருவேன். ஏன்னா முட்டற கோழிங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரோட்டீனாக கொடுக்குறீங்களோ, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கருவாடு, கடலக்கொட்டை, பொட்டுக்கடலை, அப்படி இல்லைன்னா இந்த முளைப்பு வர மாதிரி இருக்கிற தேங்காங்க, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கோழிங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான தீவனங்க. நம்ம ரெகுலராக கொடுத்துருவோம், அதனால தான் நம்மளுக்கு பயப்படாமல் பக்கத்திலே வராங்க. ஆனால் இது வந்து காகபூதிங்க, இப்போ பிரகாசன்ட்டு எடுத்து வந்தது. இவனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 வயசு ஆகுது. கரெக்டாக இவனுக்கு வந்து ஏற்ற மாதிரி 3-4 ஃபீமேல் போட்டுக்கிறேங்க. 2 அணை வாங்கி 2 முட்டை போட்டுட்டு இருக்குது. மற்ற 2மே பார்த்தீங்கன்னா கன்னி வடைங்க, அது இன்னும் எக்லேயிங்க்கு வரலிங்க. அப்போ இவனோட திறன் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வேகத்தில் வந்து ஹை ஃப்ளையரில் பறக்கிற மாதிரிங்க, மறுப்புன்னு சொல்லுவோம். நம்மளால் யூடியூப்பில் முழுசாக சொல்ல முடியாது. இப்போ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும். இவங்கெல்லாம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி இந்த சேவலுங்களாம். இதுங்களாம் இது அதுன்னு கூட சொல்ல மாட்டேன், இவன் அவன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களாம் ஒரு அட்ராக்ஷன் ஆனவங்க, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு பார்ட்டிஷனில் தனித்தனியாக ரெஸ்ட் விடுவாங்க. தடா
ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு ஷெட்டும் பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா 40க்கு 30 அடிங்க. எதுக்காக இவ்வளோ பெருசாக போட்டுக்கணும் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சுற்றியும் பார்த்தீங்கன்னா மரஞ்செடிகள் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகையும் போட்டுக்கிறோம். இந்த கொட்டகை தான் இருக்கிறதுலே செலவுங்க. உள்ளார வந்து பார்த்துட்டிங்கன்னா பனை ஓலைங்க, பனை ஓலை போட்டு டியூப் போட்டு கட்டிக்கிறோம். இந்த பனை ஓலை வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வெள்ளை பேனல் ஷீட் போட்டு அடிச்சிருக்கிறேங்க. அதே மாதிரி உள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோழி அடைப்படுத்திட்டு இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த அடை உள்ளார வைக்கும் போது உங்களுக்கு இந்த கொட்டாய்கையில் 90 to 80% வந்து ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இப்போ நான் உள்ளார இருக்கிறேன் இல்லைங்களா, நல்லாவே கூலிங் இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் கோழிங்களுக்கு அந்த வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிறது இந்த கூலிங்னால எதுவுமே ஏற்படாதுங்க. உள்ளார ஒரு கோழி நம்மளுக்கு அடைப்படுத்திருக்குது. ஆனால் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனுங்க. இதோட அகலமே பார்த்துட்டிங்கன்னா 40க்கு 30 போட்டிருக்குறோங்க. உள்ளாரையுமே பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடி, இந்த மாதிரி கொட்டை செடி, தென்னை மரம் எல்லாமே வச்சுக்கிறோம் நிழலுக்காக. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைவர் செட்டோட மஞ்சக்கால் காகம் அப்படின்னு சொல்லுவோம். வருவோம் பாருங்க, வாடா வா. வா. நான் இது வந்து மஞ்சக்கால் காகம்னு சொல்கிற காரணம் வந்து கால் வந்து அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்குங்க, அதுதானுங்க. இப்போ தலைவர் செட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி மஞ்சக்கால்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருவக்கால் இருக்குது, அந்த மாதிரி சாணி பச்சைக்கால், அந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குங்க ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கு. அதனால தான் தனித்தனியாக போட்டு தனித்தனியாக ஃபீமேல் போட்ட காரணம் இதனால தாங்க. அதாவது ரகம் மாறி இருக்கக்கூடாது. இப்போ யாராவது நம்மகிட்ட கேட்பாங்க, பர்ஃபார்மன்ஸ்க்காக கேட்குறீங்க, எனக்கு மஞ்சக்காலில் வேணும், இல்லை எனக்கு மஞ்சக்காலில் வேணாம் சாணி பச்சைக்காலில் வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிக்ஸுங்களை வந்து உற்பத்தி பண்ணி தரத்துக்காக தான் இந்த பார்ட்டிஷன் தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷனும் சேம் அதே மாதிரி தாங்க, கொட்டகை போட்டிருக்கிறோம். அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆயில் ட்ரம்முங்க. அது எதுக்காக அப்படின்னா சேஃப்டியாக காக்காகுது முட்டையை தூக்காத மாதிரி போய் முட்டை இட்டுட்டு வரதுக்காகவும், மேலே தக்காளி ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா அடைப்படுக்கிறதுக்காகவும் வச்சுருக்குதுங்க. இப்போ அதுலேயுமே ஒரு வல்லூர் வந்து அடைப்படுக்கிறதுக்காக ரெடியாக இருக்குங்க. அதில் பெருவடை ஃபார்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது இளம் குஞ்சு மேலாண்மை தாங்க. அதாவது இளம் குஞ்சுகளை வந்து பொறிச்சு ஒரு 7 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரக்கத்தொங்கல் நோய் மாதிரி வரும். என்ன காரணம்னே தெரியாதுங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் தான் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கூடையில் தான் போட்டு நைட்டு அடைச்சி வைக்கலாங்க கோழி குஞ்சுங்களை. நீங்கள் டக்குன்னு ஏர்லி மார்னிங் திறந்து வரதுக்கு பதிலாக வெயில் வந்ததுக்கப்புறம் திறந்துடலாம். அப்படி இல்லைனா ஜீரக தண்ணி, மிளகு தண்ணி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வச்சிங்கன்னா அந்த ரக்கல் தொங்கல் நோய் வராது. இது வந்து நாட்டு மருத்துவங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரூடிங் செட்டப் போடலாம். ப்ரூடிங் செட்டப் எதுக்காக அப்படின்னா மழை காலத்தில் வந்து அதிகமான கோழி குஞ்சுகள் வந்து நம்மளுக்கு இழப்பீடாகும். நம்மளுக்கு வந்து 11 முட்டை இடும், ஆனால் 10 குஞ்சு பறிக்கும். ஆனால் நம்மளுக்கு கைக்கு வரது என்னமோ 3 4 தான் வருங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த குறுகல் நோய் தான். அப்படி இல்லைன்னா அதிகமான ஈரத்தில் இருந்துச்சுன்னா ரத்த கழிச்சல் வரும். அதை மீறி போச்சுன்னா பெருசுங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் வருங்க. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஃபார்மை சுத்தமாக வச்சுக்கணும். அதேமாதிரி இளம் குஞ்சுகளுக்கு வந்து நம்ம ப்ரூடிங் போட்டு நம்ம வளர்த்தலாங்க. கோழிகிட்ட அடை வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ப்ரூடிங் போடலாம். ப்ரூடிங் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 அடி இல்லைனா 2 அடி ஹைட்டில் ஒரு தகர ஷீட் வாங்கி ஒரு 4க்கு 5 சதுரடி அந்த மாதிரி ரவுண்டு 4க்கு 4 கூட போட்டுட்டு அதில் கொக்கோபெட்டு அப்படி இல்லைன்னா நெல்லுமி அந்த மாதிரி போட்டு ஒரு சிக்குக்கு வந்து 1 வாட்ஸ் அப்படிங்கிற கணக்கில் நம்ம குண்டு பல்ப் போடலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 60 குஞ்சு இருந்தது அப்படின்னா நீங்கள் 60 வாட்ஸ் பல்ப் போடலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து 100 குஞ்சுக்கு ப்ரூடிங் போடுறீங்க அப்படின்னா 60 + 60 120 வாட்ஸில் 2 பல்பாக பிரித்து போட்டிங்க அப்படின்னா நைட்டு வந்து அதுக்கு வந்து கோழிகிட்ட கொடுக்குற கதகதப்பு அந்த குண்டு பல்ப்பு கொடுக்குங்க. மழை காலம் தாண்டுற வரைக்கும் அந்த குண்டு பல்ப்பு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். நைட்டு மட்டும் அதுங்க வந்து ஃபினிஷிங்கோட வளர்ந்துருங்க. வளர்ந்ததுக்கப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியே விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மழை காலத்தில் மட்டும் இந்த மாதிரி ப்ரூடிங் போட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா பெருவடையில் வந்து நீங்கள் கட்டாயம் நீங்கள் அந்த நோய் மேலாண்மையிலேருந்து தாண்டி வரலாங்க. சிக்ஸு வந்து ஹேச்சிங் டேட்டில் இருந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இன்னைக்கு பொறிக்குது அப்படின்னா முத நாள் வந்து கருப்பட்டி தண்ணி, அப்படி இல்லைனா வெள்ளை தண்ணி, இல்லை சக்கரை தண்ணி, இது ஏதாவது ஒரு நாளைக்கு வைங்க. அன்னைக்கு வந்து எந்த ஃபீடுமே போடாதீங்க. அடுத்த 2வது நாள்லேருந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா கம்பெனி ஃபீடு ஒரு 10 நாளைக்கு போடுங்க. இல்லை எனக்கு கம்பெனி ஃபீடை போட விருப்பம் இல்லை அப்படின்னா கோழியோடய விட்டு
கம்பு, மக்காசோளம், ராகி இதை மூணையும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி இல்லைனா அரைக்குறையாக பண்ணி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் நாள் மட்டும் இற வைக்காதீங்க, அதுக்கு பதிலாக கருப்பட்டி தண்ணி வைங்க. கருப்பட்டி தண்ணி வைக்கிற காரணம் என்னென்னா அதோட வயிற்றுல வந்து எக்ஷெல் அப்படிமோ அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரைஞ்சி வெளியே வந்தால் மட்டும்தான் சிக்ஸ் பெருசாக ஆக உங்களுக்கு வந்து நல்ல growth இருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு, வளரலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு காரணம் இந்த மஞ்சக்கரு தாங்க. மஞ்சக்கரு வயிற்றுல கரையாமல் இருக்கிற காரணத்தால தான் உங்களுக்கு வந்து கோழிங்க வந்து ஆரோக்கியமாக பெருசாகாதுங்க, நோயிலையும் அடிபடுறதும் அந்த காரணம் தாங்க. ஆனால் இது வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கூண்டு அமைப்பு போட்டிருப்போம். நம்ம தென்னந்தோப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால 4 பக்கமும் நம்மளுக்கு கேட் இருக்கு. எல்லா கேட்டு திறந்து விட்டாலும் ஃபீமேல்ஸ் மட்டும் வெளியே போயிட்டு நைட்டு அடைக்கி வந்துடும். அதை மாதிரி இந்த இது எதுக்கு செட்டப் பண்ணிருக்குன்னா, இது வந்து நைட்டில் வந்து கோழிங்க அடையிறதுக்காக. அந்த க்ரீன் ஷீட் சுற்றி எதுக்காக கட்டிங்கன்னா, இப்போ மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்கு இல்லைங்களா, பனிக்காத்து சேரக்கூடாது அதுங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த சுற்றி இந்த க்ரீன் ஷீட் கட்டி நைட்டில் அடையிறதுக்காக சேஃப்டியாக ஹைட்டில் போட்டு கட்டியிருக்கிறோம். இப்போ இதில் அடையிற கோழிங்க பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு திறந்தோம்னா அந்த பக்கம் சூளை இருக்குங்க நம்மளுது, அந்த சூளையில் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஏனி கோழி ஏறி அடையிறதுங்க. இப்போ இங்கேருந்து இளம் குஞ்சுங்கலேருந்து இங்கே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று ஏற முடியாது, கீழே மாட்டிக்கும். அதனால ஸ்டெப்ஸில் அப்படியே அழகாக போய் ஏறதுக்கோசரம் அந்த ஏணி செட்டை போட்டிருக்கிறோங்க. இப்போ இதில் இருக்கிற கோழிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 55 உருப்படி வந்து வெளியே இருக்குது, ஃபீமேல்ஸ் மட்டும். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தீவனத்துக்காக நான் செட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஏரியாவில் வந்து நாய்கள் தொல்லையும் அந்த பூனை பெருக்கான் தொல்லைலாம் அதிகமாக இருக்குங்க. அப்போ வந்து இந்த ஃபுட்டை வந்து அது வேஸ்ட் பண்ணிடும். அதனால் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு ஹைட்டில் தூக்கி கட்டிட்டோம் அப்படின்னா கோழிங்க மட்டும் ஏற எடுத்துக்கும், நம்ம தீவனம் வந்து வீணாக போகாதுங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபீமேல்ஸ், அதாவது நம்மளோட பண்ணையோட ராணிகள்னு வச்சுக்கலாங்க. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதுங்க. இதை நம்ம எப்படி தரம் பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்குமே ஒரு மாதிரி காலில் டேக் போட்டிருப்போம். அந்த டேக் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் நோட் பண்ணி வச்சிருந்து எந்த ஃபீமேலு நம்ம எப்போ அதை உற்பத்தி பண்ணோம், அடுத்ததாக அது எந்த சேவல்கிட்ட போடணும், என்ன சேர்க்கணும் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு லேப்பில் வந்து சிஸ்டமேட்டிக்காக நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம் தான், இருந்தாலும் இந்த மாதிரி தெளிவாக பண்ணால் மட்டும் தான் நம்மளால் சிக்ஸ் உற்பத்தியில் வந்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்க முடியுங்க. இதுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து நான் வந்து கருவாடு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் கடலைக்கொட்டை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ரெகுலராக கொடுத்துருவோனுங்க. நாம் வந்து இதோட வேலை எனக்கு எப்படி இருக்குன்னா, காலைல கரெக்டாக 6 மணிக்கு எந்திரிச்சுங்க, 11 மணி வரைக்கும் வேலை இருக்கும். காலையில் 6 to 10 மணி வரைக்கும் எனக்கு வந்து சேவல் கட்டுத்தரலையும் பெரிய கோழிங்களை எக் எடுத்து அடை வச்சு அடை கோழிங்களை திறந்து விட்டு குஞ்சுங்களுக்கு தண்ணி வைக்கிற வேலை வந்து கரெக்டாக இருக்குங்க. ஈவினிங் ஒரு 4 to ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரூடிங் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த குஞ்சுங்களுக்கு வந்து இற தண்ணி வைக்கிறதுக்கும் அதோட எச்சத்தை எடுத்துகிட்டு சானிடைஸ் பண்ணி புது குஞ்சுங்களை விடுற வரைக்கும் எனக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை இருக்குங்க. இருந்தாலும் இதில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்னால் நீங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் கூட என்னால் பண்ண முடியுங்க. இந்த கருவாடு நம்ம எதுக்காக கொடுக்குறோம்னா நல்லா ஒரு ப்ரோட்டீனாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கருவாடு கொடுக்கும்போது பெருவடைங்க வந்து நல்லா அட்ராக்ஷன் ஆகிருக்கும் உங்ககிட்ட, பயப்படாது, உங்கள் கையிலேயே வந்து இற எடுக்கிற அளவுக்கு பழகிக்குங்க. இந்த மாதிரி இந்த வெள்ளை வந்து அடுத்தது என்னோட பீமன் செட்டில் உற்பத்தி ஆகிற பட்டாங்க. நான் பட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் இருக்கிறதா நம்ம பட்டான்னு சொல்லுவோங்க. அடுத்ததாக முகச்சல் பார்த்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து இதுக்கு ஏற்ற ஃபீமேல் கூட வந்து நம்ம வந்து இனம் சேர்த்துருவோங்க. தடா சாப்பிடுங்க. கருவாடும் ஒரு அளவுக்கு தாங்கண்ணா போடணும். 3 நாளைக்கு ஒரு தரம் இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தரம் தான் போடணும். இல்லைனா அதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செரிமான கோளாறு ஆயிரும், டைஜஷன் பிரச்சனை. அதனால எல்லாமே ஒரு அளவு தாங்க. இந்த பக்கம் 3 பார்ட்டிஷன் இருக்குங்க. இந்த 3 பார்ட்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தம்பியன செட்டு, தலைவரன செட்டு, பிரகாசன செட்டு, இவங்க 3 பேர்த்துக்காக மட்டுமே புதுசாக போட்டது. வேறு எந்த சேவலையும் விட மாட்டோம், வேறு எந்த ஃபீமேலையும் விட மாட்டோம். ஆல்டர்னேஷனாக இவங்களோடது மட்டுமே இந்த 3 பார்ட்டிஷனில் இருக்கும். நான் ஒவ்வொன்றா உங்களுக்குள்ளார காமிக்கிறவாங்க. இது வந்து நம்மளோட 4வது பார்ட்டிஷனு பவானி தம்பி என்ன செட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வர ஜெட்லி மயிலுங்கண்ணா. நம்மகிட்ட மொத்தம் 2 ஜெட்லி மயில் இருக்குங்க. அதில் வந்து இது வந்து 2வது ஜெட்லி மயிலுங்க. இவனோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 to 3 வயசு இருக்கும் கேரண்டியாக. இப்போ வந்து இவனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் விட்டுட்டு மடிப்புக்கால் புண்ணு வந்துருதுங்க. அந்த மடிப்புக்கால் புண்ணெல்லாம் நீக்கி விட்டுட்டு இப்போ தான் ஃபீமேலுக்கு போட்டிருக்குறோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷனில் 4 ஃபீமேல் போட்டுக்கிறோம். இது வந்து அது சின்ன வடைங்கண்ணா, வெளியிருந்து உள்ளார வந்துருச்சுங்க. இந்த 4 வடையில் அந்த வடை வந்து இப்போ அடப்படுத்திட்டு இருக்குங்க, அந்த கிரீன் கலர் டேக். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக் லேயிங்ல இருக்குங்க. நம்ம ரெகுலராக கருவாடு கொடுக்கறதுனால பாருங்க, ஃபீமேலே நம்மகிட்ட வந்து கையில் வாங்கிக்குவாங்க. நீங்கள் கோழிங்களை பழக்கம் படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கருவாடு போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானதை கொடுத்தீங்கன்னா அது கேரண்டியாக உங்களை நம்பி வருங்க.
ஏன்னா ஒரு கோழிங்க பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போனாலே ஓடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்னோட கால் பக்கத்துலேயே வருதுங்க. என்ன காரணம் இதுதான், நம்ம ரெகுலராக இது பக்கத்தில் வந்து முட்டை எடுக்கும் போது அப்பப்போ கருவாடு கொடுக்குறது, கடலை போட்டு இந்த மாதிரி அதுக்கு தேவையான விருப்பமான ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுனால நம்மளை நம்பி வருங்க, எந்தமே பயப்படாதுங்க. இது வந்து நம்மளோட 5th பார்ட்டிஷனுங்க. இது வந்து முட்டிக்கருப்பு விட்டுருக்குறோம். இவனுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 ஃபீமேல் போட்டிருந்துங்க, 2 வந்து அடப்படுத்திருக்கு, மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னி விடைங்க. இப்போ தான் வந்து ப்ரீடிங்கில் இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கருப்பில் வந்து மொத்தம் 2 சேவல் இருக்குது. ஒன்று வந்து இதோட பெருசாக இருக்கும், ஒரு 1/2 கிலோ சைஸில். அது உங்களுக்கு கட்டுத்தரலுக்கு காமிக்கிறான், அவன் ரெஸ்ட்டில் இருக்கிறான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவன் எடுத்து வந்து இப்போ இந்த ஃபீமேலுக்கு நம்ம போட்டிருக்கிறோங்க. இதில் எல்லாமே நம்ம வந்து சிக்ஸாக தான் தருவோம். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக என்கிட்ட பயப்படுறதே இல்லை, ரெகுலராக வரதுனால கையிலேயே வந்து இற வாங்கிக்குவானுங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக கையில் கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். எவ்வளோ தான் ப்ரெஷர் இருந்தாலும் இவங்க கூட வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படி இருந்தாலே போதும், ஒரு மன நிம்மதியாக இருக்குங்க. எவ்வளோ தான் நம்ம வெளியே போய் சம்பாதிச்சாலும் ஆனால் இந்த சந்தோஷம் வருமானு தெரில. அதனால தான் நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லைங்களா, எதனால் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி, ஒரு மன அமைதி இருக்குங்க. ஆனால் சேம் 4வது 5வது 6வது படிச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓடு முறையில் போட்டிருக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூரை முறையில் போட்டிருப்போம், இங்கே வந்து ஓடு செட்டப்பில் போட்டிருப்பேன். இதுவுமே எதுக்காகனா இங்கே மரம் இல்லாத காரணத்தினால இன்னும் கூலிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரீப்பர் போட்டு அதுக்கு மேலே ஓடு சிஸ்டம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் பார்க்கவும் லுக்காக இருக்கும், கஸ்டமர் வந்தால் அவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நைட்டு அடையிறதுக்காக கீழே மேலே வந்து பரன் செட்டப்புங்க. இது பரன்னு இந்த 2 பார்த்துட்டிங்கன்னா கோழிங்க வந்து அடை வைக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து சேஃப்டியாக காக்கா கழுவில் எதுவும் முட்டை தூக்காமல் இருக்கிறதுக்காக இந்த போட்டதான் இந்த ஆயில் ட்ரம் போட்டு மேலே வந்து கலாய் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இது வந்து டோருங்க, நைட்டு லாக் பண்ணிடுவேன், காலையில் திறந்து விட்டுட்டுனா உள்ளார வந்து பிளாஸ்டிக் ட்ரம் வச்சுக்கிறேன், அதில் போய் முட்டைட்டுருங்க. உங்களுக்கு திறந்து காமிக்கிறேங்க. இப்போ இது வந்து ஆயில் ட்ரம்முங்க, 1 எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டேன். இது வந்து கோழிங்க வந்து முட்டைடுறதுக்காக, அப்புறம் அடை வைக்கிறதுக்காகவும் சலிச்ச மணலை வந்து உள்ளார போட்டுருவேன். போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். வச்சு நம்ம கதவை திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா நைட்டு கோழிங்க போய் காலையில் கோழிங்க போய் முட்டைட்டு வெளியே வந்துடும். அப்புறம் அடையும் இதிலே தான் வைப்போம். அடை வச்சுட்டு நைட்டு மட்டும் இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். காலையில் ஒரு 9 மணிலேருந்து 11 மணிக்கு வந்து ஒரு தடவை திறந்து விட்டுருன்னா அடைக்கோழிங்க வந்து வெளியே வந்து இற சாப்பிட்டு திரும்ப உள்ளார போயிடும். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த கேட் எதுக்குன்னா சேஃப்டி பர்பஸ். ஏன்னா கீழே வைக்கும் போது பாம்பு தொல்லை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, பாம்பு பெருக்கா முட்டையை தூக்கிற தொலைக்கும், அதுக்காக இது. அதே மாதிரி எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இறைக்காக வச்சுருப்பேன். பிராய்லர் சிஸ்டம் மாதிரி என்னன்னா நம்ம பெருக்கா ரொம்ப அதிகங்க, அது வந்து எச்சம் பண்ணிடும். அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து அதோட வாயை வச்சுட்டா நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் கோழிங்களுக்கு வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி வச்சோம்னா இது ஒரு 1.5 அடி தூக்கிடுவாங்க. அப்போ வந்து பெருக்கா அதில் வந்து வாயை வைக்காமல் இருக்குங்க நம்மளுக்கு. இவன் வந்து என்னோட நண்பனுங்க, நம்ம ஃபார்முக்கு காவலர்னு வைங்களேன். இவன் வந்து நம்ம குட்டியில் வாங்கினேன், ஒரு 3 மாதத்து குட்டியை பொள்ளாச்சிலேருந்து வாங்கினேன். நம்மளோட ஃபாலோவர் தான் தந்தார். அவர் நம்மள்கிட்ட ரெகுலராக சேவல் பட்டை எடுப்பார், அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகி அவர் நம்மளுக்கு தந்தாருன்னு வைங்களேன். இவன் பேர் ஜாக்கு. இவனோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.25 வயசு ஆகுதுங்க. நம்ம ஃபார்முக்கே ஃபுல்லாக இவன் ஒருத்தன் தான் காவல். நைட்டில் அவுத்து விட்ருவோம். இந்த கோழி பிடிக்கிறது, எச்சம் சாப்பிட்றது, முட்டை ஏதாவது டேமேஜ் பண்ணுறது, அது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம குட்டியிலேருந்து இவனுக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால கரெக்டாக நம்ம கூட இருப்போம். இவனுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்கண்ணா. வாரத்துக்கு 2 நாள் வந்து நம்ம பிராய்லர் கோழி வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் வேக வச்சு அதை நம்ம போட்டுருவோம், சூப் மாதிரி பண்ணி போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக பெடிகிரி கொடுத்துருவோம். பெடிகிரி, அதுக்கப்புறம் கால்சியத்துக்கு டேப்லெட்டு அந்த மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம கூடவே தான் இருப்பான், அதுவே போதுமானது. அதிகமாக அப்புறம் ஒரு செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி பல வகை வாரத்தில் 2 நாள். அப்புறம் முட்டை 3 நாளைக்கு ஒரு தரம் நம்ம முட்டைங்களே ஏதாவது டேமேஜ் ஆகிற முட்டை இருக்குது இல்லைங்களா, அதை வேவிச்சு அப்படியே கொடுத்துருவோம். இதுதான் இவனுக்கு அதிகபட்சம் ஃபுட் மெயின்டெனன்ஸு. அதுக்கப்புறம் தயிர் சாதம் தான் நைட்டில் மட்டும். ஒரு நாளைக்கு 2 தரம் தாங்கண்ணா. காலையில் கொடுக்க மாட்டேங்க, மதியம் நைட்டு மட்டும் தான் கொடுப்போங்க. அதுக்கப்புறம் வந்து வாரத்துக்கு 2 தரம் வந்து நான்வெஜ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெடிகிரி. அதுக்கப்புறம் போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கால்சியம் டேப்லெட்டு, டானிக்கு அந்த மாதிரி கொடுப்போங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு 4லேருந்து 5 நாள் வந்து செவ்வாழைப்பழம் ரெகுலராக காலையில் கொடுத்துருவோங்க. அப்படியே நம்ம தோலை உரிச்சு போட்டால் சாப்பிடுவாங்க. நல்லா பழுத்த பழமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்ருவோன்னு வைங்களேன். தோப்புலையும் சரி பண்ணையிலையும் சரி அதிகமாக நம்ம பப்பாளி செடி நீங்கள் பார்த்துருக்கலாம். பப்பாளி எதுக்காக அப்படின்னா வெயில் காலம் மழை காலம் 2த்துலையுமே போடலாம். கோழிங்களுக்கு வந்து டிவார்மிங்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டு செடியில் உள்ளார விதைகள் இருக்கும் இல்லைங்களா, விதைகளையும் பழத்தையும் பாதி பழுப்பு நேரத்தில் வரும்போது சாப்பிடும் போது அதுங்களுக்கு வந்து குடல் புழு நீங்குங்க. நீங்கள் நார்மலாக அல்பூமரம் நம்ம கொடுப்போம், இங்கிலீஷ் மெடிசன். நீங்கள் நாட்டு மருத்துவமாக கொடுக்கும்போது இந்த இலைகளும் இந்த பழத்தை வந்து அரை பழமாக இருக்கும்போது கொடுத்தீங்க அப்படின்னா பெருவிட கோழிங்களுக்கு
அதுங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற குடல் புழு நீங்கி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு வந்து அதுக்கு ஃபுல்லாக எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுங்க. அதுக்கு வந்து இந்த பப்பாளி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு ஃபார்ம் இருந்தால் கட்டாயம் 5-10 செடி பப்பாளி செடி கண்டிப்பாக இருக்கணுங்க. ஆனால் இது வந்து நம்மளோட 2வது ஷெட்டுங்க. இது போட்டு இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இது எதுக்காக நான் போட்டுக்கிறேன்னா, என்னோட பிளட் லைனில் GMS பிளட் லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுங்க வந்து நைட்டில் அடையிறதுக்காக இந்த பரன் செட்டை போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெஸ்ட் கேஜ் எதுக்காக போட்டுக்கிறேன்னா, என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம அடமுறையில் வச்சு கொடுக்கும்போது ஒவ்வொரு கோழிங்க வந்து 3.5 கிலோ 4 கிலோலாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ அந்த கோழிங்களாம் வந்து நம்மளால் அடை வைக்க முடியாது. அப்போ வந்து அதுங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் கேஜில் தான் போட்டு ஒரு 10 நாள் ரெஸ்ட் விட்டுருவோங்க. அடை தெளிஞ்ச உடனே ஒரு 5 நாளுக்கு அப்புறம் நம்மளோட பின்னாடி தென்னந்தோப்பு இருக்குங்க, அங்கே விட்டுருவோம். அங்கே ஒரு 40 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் குருத்து தெளிஞ்சு திரும்ப மேல்கிட்ட வர வரைக்கும் இந்த சிஸ்டத்தில் தான் இருக்கும். முக்கியமாக சொல்ல போனால் இந்த ரெஸ்ட் கேஜ் வந்து ஃபீமேலுங்க வந்து மாற்றி மாற்றி அடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு, ஒரு கோழி இன்னொரு முட்டையில் போய் உட்காந்து உடைக்காமல் இருக்கிறதுக்கு, எல்லாம் மாற்றி மாற்றி அடைப்படுத்தி தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் கேஜ் வந்து எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பரன் செட்டப்பு நல்லா ஹைட்டில் போட்டிருக்கிறேங்க. அதாவது பனை இது பாக்கு மட்டையில் வச்சு போட்டிருக்கிறேன். இது வந்து என்னோட ஃபீமேல்ஸ் எல்லாமே தென்னந்தோப்பில் போய் மேய்ஞ்சிட்டு ரிட்டன் வந்து நைட்டில் அடையிறதுக்காக மட்டும் இந்த செட்டப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபீமேலுங்க வந்து ரெகுலராக முட்டுறதுக்காக இந்த தக்காளி கூடைங்க. அதே மாதிரி இதுவும் ஃபுட் சிஸ்டம் அதே இதுதான். ரெகுலராக காலையில் 6 to 9 மணிக்குள்ளார இறையும் தண்ணியும் வந்து ரெகுலராக மாற்றிடுவோங்க. நான் உப்பு தண்ணி கோழிங்களுக்கு வைக்க மாட்டேன். நான் விலைக்கு வாங்கி குடிக்கிற தண்ணி தான் நான் எல்லா கோழிங்களுக்குமே யூஸ் பண்ணுறேன். அதாவது நான் எப்படி வாழ்றனோ அதே மாதிரி தான் என்னோட கோழிங்களும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்படுவேங்க. ஆனால் இந்த பார்ட்டிஷன் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து இப்போ நம்ம புதுசாக போட்டது. அந்த பக்கம் 6 ரூமு, இது வந்து என்னோட ஆஃபீஸ் ரூமுங்க. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கட்டுத்தரைங்க. இந்த தென்னை மரத்துக்கடியில் வந்து இப்போ நான் புதுசாக போட்டுக்கிறேன். இந்த பக்கம் எப்பயுமே ஒரு 25 சேவலேருந்து 30 சேவலுங்க வந்து நம்மளோட ஓன் யூஸ், அதாவது ப்ரீடிங் பர்பஸ்க்காக மட்டும் இந்த இடத்துல நிப்பாட்டும். இதை நம்மளால் அதிகமாக வீடியோவில் காமிக்க முடியாதுங்கன்னா, அதனால் நம்ம அடுத்ததுக்கு நம்ம போயிடலாங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போட்டிருக்கிற கட்டுத்தரைங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவலுக்காக போட்டிருந்தது. இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் தென்னை மரத்தில் காமிச்சு இல்லைங்களா, அங்கே மாற்றிட்டேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீமேலுக்காக அடை வைக்கிற ரூமாக மாற்றிட்டேங்க. மொத்தம் 8 ரூம் இருக்குது. 8 ரூம்லேயும் ஒவ்வொன்றும் அடை வைக்கலாங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து மாட்டு சாணம் வந்து நம்ம கொட்டிக்கிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா, மலையில் வந்து கோழிங்களுக்கு வந்து பெயின் வருங்க, அடை பெயின், கண்ணில் வந்து பெயின் வருங்க. அதனால் இந்த மாதிரி ரிங் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டுக்கிறேன். இது மாதிரி மொத்தம் 8 ரிங் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்குள்ளேயும் உள்ளார பாருங்க இருக்குங்க. அந்த மாதிரி உள்ளாரையும் போட்டிருப்பேன், வெளியும் போட்டிருப்பேன். இதை வந்து கோழிங்க வந்து கிளச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மண்குழியில் போடுது இல்லைங்களா, அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இங்கே இதெல்லாம் பழைய எருவுங்க பாருங்கள். இந்த மாதிரி தூளாயிரும். புது சாணம் வந்து வாரத்துக்கு ஒரு தரம் கொட்டிடுவோம். அப்போ வந்து அதை வந்து கிளச்சிக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. அதுக்காக வந்து மொத்தம் நம்ம ஃபார்மை சுற்றி இந்த மாதிரி 8 ரிங் வச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரிங் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிங் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு இந்த எரு இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்து என்னோட ஆர்கானிக் ஃபார்ம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிடுவோனுங்க. காட்டுக்கு உரமாகவும் பயன்படுத்துகிறோம். 2 யூஸாக போயிடும் எனக்கு. ஆனால் இது வந்து நம்மளோட பண்ணைக்குட்டைங்கண்ணா, நம்மகிட்ட வந்து கிணறு கிடையாது. அதனால் விவசாயத்துக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் தண்ணி ஸ்டோர் பண்ணி இதிலிருந்து காட்டுக்கு எடுத்து விடுவோம். இதில் என்னோட யூசேஜ் என்னென்னா, சேவலுங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீச்சல் பயிற்சி கொடுப்போங்க. நல்லா கால் பேலன்ஸ் வரத்துக்கும், நல்லா கால் சீரி பறக்கிறதுக்காகவும். அதுக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன். வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தரம் வந்து நம்ம சேவல் வந்து இதில் தான் நம்ம வந்து நீச்சல் ட்ரைனிங் போடுவோங்க. நம்ம ரெகுலராக சாட்டர்டே சண்டே போடுவோம். அப்போலாம் கஸ்டமர் வராங்க, அவங்க முன்னாடியே நம்ம நீச்சல் பயிற்சி விட்டு நம்மளோட கஸ்டமரோடையும் ஒரு இன்ட்ராக்ஷன் அதில் வச்சுக்குவோங்க. இது வந்து ஃபுல்லான உடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம மோட்டர் வச்சு காட்டுக்கு தண்ணி எடுத்து விட மாட்டோங்க. இப்போ 4 பக்கமும் பைப் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பைப்பு திறந்து விட்டோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். குட்டை வந்து மேலே அமைஞ்சிக்கிறதுனால பைப் மூலிமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு காட்டுக்கு போயிடும். எந்த மோட்டருமே நம்மளுக்கு தேவைப்படாது தண்ணி எடுத்து விடுறதுக்கு. அது வந்து ஜெட் மோட்டர்னு சொல்லுவோம். போரில் இருந்து தண்ணி வர்றது மட்டும்தான் அதோட வேலைங்க. மற்றபடி குட்டையிலேருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நம்ம காடு கீழே இருக்குது, குட்டை மேலே இருக்குது. அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தண்ணி போயிடும். நம்மளுக்கு மோட்ரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த மாதிரி மூடி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி நம்பிடும். திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே காட்டுக்கு போயிருங்க. எந்த ஒரு அடைக்கிறதோ பாசம் கட்டுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா வெயிலில் தானே இருக்குது, அதனால பாசம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். ஆனால் இது வந்து நம்மளோட ஒரு பகுதியான பண்ணைங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 பொட்டைங்க மட்டும் வெளியிட்டிருப்போம். சேவல் இந்த பக்கம் இருக்காதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு சேவலை வெளியிட்டோம்னா எந்த ஃபீமேலுக்கு அணையுது அப்படின்னு தெரியாதுங்க. அதனால் ஒன்லி ஃபீமேல் மட்டும் வெளியே விட்டு எக்லேயிங் வரப்போ அது வந்து கேவும் இல்லைங்களா, அப்போ எடுத்து நம்ம வந்து பார்ட்டிஷனில் போட்டு ப்ரீடிங் போட்டு அடை வச்சு அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்ட்டுக்கு வந்து வெளியே விட்டுருவோங்க.
இப்போ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 கிலோ சைஸ்லேருந்து ஒரு 3.25 சைஸில் இருக்கிற எல்லாமே ஃபீமேலு. இது எல்லாமே கன்னி விடைங்க. அடுத்தது பருவத்துக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்குங்க. இதெல்லாம் அடுத்த ஜனவரி இல்லைனா பிப்ரவரி அப்போ தான் வந்து இதெல்லாம் எக்லேயிங்க்கு வருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவி சைஸான ஃபீமேல்ஸுங்கண்ணா. இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து டேக் போட்டுருவோங்க. அது எதுவுமே பிரச்சனை இருக்காது. என்னோட லேப்டாப்பில் பார்த்துட்டுனா அதோட சீரியல் நம்பர் வச்சு எப்போ அடுத்த ப்ரீடிங் போடணும், எப்போ அடுத்த சேவலுக்கிட்ட வந்து என்ன மாதிரி சேவலுக்கு பிளட் லைனில் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருப்பேங்க. என்னடா ஆனால் நம்ம ஃபார்மை ஒட்டியே அப்படியே இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் ஃபார்முங்கண்ணா. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு 2021 மேரேஜுக்கு முன்னாடி வைஃப் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இப்போ கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்து ஒரு ஏக்கராவில் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் அப்புறம் காய்கறிகள் எல்லாமே இருக்குங்க நம்மக்கிட்ட. உரம் யூரியா போடாமல் அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முறையில் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அப்போ வந்து நாங்கள் ஃப்ளவர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ காய்கறிகளை ஃபுல்லாக மாற்றிட்டோங்க. காய்கறிகளில் வந்து நம்ம காய்கறியாக தராமல் அதுலேருந்து விதைகளை எடுத்து நேர்த்தி பண்ணி காய வச்சு அதை பேக்கெட் பண்ணி அதை வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா கஸ்டமர்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கு வந்து தந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா காய்கறிகளுமே இருக்குது. தேவைப்படுறவங்க சேலம் மாவட்டத்தில் இருந்தால் நேரில் வாங்க, கட்டாயம் நம்ம ஃபார்மை விசிட் பண்ணலாம். நான் இவ்வளோ நேரம் நம்ம ஃபார்மில் பெருவிடை கோழிங்களை பற்றி பார்த்தோம். என்னென்ன லைனேஜ் எப்படி பிளட் லைன் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்மளோட ஃபார்மில் எப்படி பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போங்கண்ணா. ஆக்சுவலி நான் வந்து 2021-22 வந்து நான் வந்து இந்த பெருவிடை ஃபார்முக்குள்ளார வந்தப்போ வந்து ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகலைங்க. நிறைய அடிபட்டங்க. வீட்டு சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம் ஒரு மும்பையில் வேலையில் இருந்தேன். அப்போ ஒரு ஃபீல்டை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் சரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நம்மளை வந்து எதுக்கு தான் சொன்னாங்க, ஏன் வேலையை விட்டு வந்த, அதை விட்டு வந்து நீ ஏன் கோழி மேய்க்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது எதையுமே நான் காதில் வாங்காமல் ஒரு ஹார்ட்னஸாக இருந்தேன். இல்லை நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்டார்டிங் நான் வந்து கம்மியாக தான் ஆரம்பித்தேன். ஒரு 10 குஞ்சுங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அதுலேயும் இழப்பீடாச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு சொல்லித்தரத்துக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி தான் மெடிசன் கொடுக்கணும், இப்படி வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தண்ணி வைக்கணும், தீவனம் வைக்கணுங்கிற சொல்லித்தர ஆள் இல்லை. நம்ம அந்த ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் வந்தோம். அது கற்றுக்கிட்டது எப்படின்னா, ஒரு கோழி இறக்கும், அதை நம்ம எடுத்து போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க ஒரு சஜஷன் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் பெரியவங்க கட்டுத்தரெல்லாம் ஏறி இறங்கணுங்க. எங்கள் தமிழ்நாட்டில் நிறைய கட்டுத்தரங்க ஏறி இறங்கி அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சஜஷன் கேட்டோம். இந்த மாதிரி ஆகுது, என்ன பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த அனுபவத்தை மூலிமா தான் என்னால் இப்போ நின்று உங்கள் முன்னாடி நாங்கள் பேச முடியுதுங்க. நான் அதே மாதிரி நான் இழப்பீடானது வந்து என்னோட கஸ்டமருங்களுக்கும் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்குவேன். எப்படின்னா என்கிட்ட சிக்ஸாக எடுத்தாலும் சரி பட்டா சேவல் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஃபார்ம் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து 4 மாதம் வரைக்கும் ஃபாலோப்பில் இருப்பேன். எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு 3 மாதத்தில் ஒரு சிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 4 மாதம் வரைக்கும் அதை எப்படி க்ரோத் பண்ணணும், என்ன மாதிரி வேக்சின் பண்ணி எப்படி மெடிசன் கொடுத்து அதை இழப்பீடு இல்லாமல் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி நான் இழப்பீடு ஆனதை என்னோட கஸ்டமருங்க வந்து ஆகாத மாதிரி நான் அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேங்க. இப்போ நம்மளோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டு அதில் வாங்குங்க அப்படின்னு யார்ட்டையும் நம்ம சொல்ல மாட்டோங்க. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தான் நம்மகிட்ட ரிப்பீட்டடாக வருவாங்க. ஏன்னா நம்மளோட குவாலிட்டி அந்த மாதிரி அவங்ககிட்ட போய் பேசுங்க. அதே மாதிரி ஒரு பழைய கஸ்டமர் வந்து இன்னும் 4 கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சிக்ஸ் இப்படி எடுத்தோம், இந்த மாதிரி இந்த சேவல் எடுத்தோம், அது நல்லா இருக்குது, அவங்ககிட்ட வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து புது கஸ்டமராக ஜென்ரேட் ஆவாங்க. அந்த மாதிரி ஜென்ரேட்டடாக ஆகிற புது கஸ்டமர் இருக்காங்கன்னா நாம் இப்போ புதுசாக நிறைய பிளட் லைன்லாம் உருவாக்கி நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறோம் 2026க்காக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மகிட்ட சிக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம நியர்பை இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளார எந்தெந்த கஸ்டமர் எடுக்கிறாங்களோ ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் நேர்லேயே போய் சிக்கோட க்ரோத் எப்படி இருக்குது, இழப்பீடாக இருந்தால் ஏன் இழப்பீடாக இருக்குது, அவங்களோட பண்ணை முறையெல்லாம் எப்படின்னு பார்த்து கஸ்டமருக்கு நாமளும் அட்வைஸ் கொடுத்துட்டு வருவோம். மெடிசன் டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு பட்டாவாக பண்ணி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சேவலாக கொடுக்கும்போது நாம் ஏன் குஞ்சுகள் அதே இதில் ஓரளவுக்கு கம்மியான விலையில் குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறது தான் நோக்கம். அதே மாதிரி இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரி இதுவும் ஒரு அழிந்து வர ரகம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆஃப்டர் ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான் இந்த பெருவடையை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும் போது எல்லார்த்து வீட்லேயும் இப்போ மாடாடு இருக்கிற மாதிரி அப்போ எல்லார்த்து வீட்லேயும் இந்த பெருவடை அப்படிங்கிறது இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கறி பர்பஸ்க்காக கிடையாது, விளையாட்டுத்திறனுக்காக ஒரு வீட்டில் ஒரு சேவல் ஒரு ஃபீமேலாவது பெருவடையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கங்க. அப்படிங்கும் போது பெருசாக இப்போ பெரிய சேவல் பெரிய ஃபீமேலாக வாங்குற அளவுக்கு யார்ட்டி பட்ஜெட் இருக்காதுங்க ஒரு சாமானிய மக்கள்கிட்ட. அப்படிங்கும் போது சிக்கா வாங்கும் போது குறைஞ்சபட்சம் யாராவது வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்து நாங்கள்
நாங்கள் முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாங்களும் கோழி வளர்க்குறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து குறைஞ்ச முதலீட்டில் கம்மியாக வாங்கி விடுங்க. உங்களுக்கு வந்து அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து கை கொடுக்கும். எடுத்தோடனே பெரிய முதலீட்டில் போட்டு ஏதாவது ஒரு இழப்பீடு ஆச்சு அப்படின்னா இந்த கோழி ஃபீல்டு விட்டே போயிடலாமா அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடும். ஏன்னா நான் அந்த அடியெலாம் பட்டு வந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு 4 வாங்குங்க, அதை 6ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை 8ஆக கன்வெர்ட் பண்ணுங்கள். 1 வருஷம் 2 வருஷம் டைம் ஆனாலும் சரி, இந்த ஃபீல்டில் வந்து அனுபவம் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட சிக்ஸ் வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் 3 மாதம் டைம், அதாவது 90 நாள். 3 மாதத்தை குஞ்சா தான் தருவேன், எனக்கு 90 நாள் வந்து டைம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு 65 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுத்துருவேன். உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அது என்னோட பொறுப்புங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சிக்ஸ் வாங்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கால் பண்ணுறதோட நேரில் வந்து நீங்கள் பார்த்து என்னென்ன சேவல் போடுறோம், என்னென்ன ஃபீமேல் பெறோம், அதோட பிளட் லைன் எப்படி, யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சிக்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு மெடிசன் டீட்டெயில்ஸ் இருந்து அடுத்த 4 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோன்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவோங்க. நண்பர்களே, நான் எதுக்காக ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளோட ஃபார்மில் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தாங்க ஒன் மேன் ஆர்மி. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு கோழிங்களுக்கு இற போட்டுட்டு சேவலை ட்ரைனிங் பண்ணிவிட்டு ப்ரூடிங்கில் இருக்கிற சிக்ஸுங்களை அதுக்குமே ஃபுட்டு தண்ணி வைக்கணும், வேக்சின் பண்ணணும், அடைக்கோழிங்களை திறந்து விட்டு திரும்ப அடைச்சி டெலிவரி கொண்டு போய் போட்டு திரும்ப கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டெலிவரி கைக்கு போனது வரைக்கும் நான் தான் ஃபாலோ பண்ணணும். அதனால் எனக்கு புதுசாக ஃபோன்ஸ் வந்தால் என்னால் அட்டன் பண்ணி சரியாக பேச முடியாதுங்க. அதனால் சேலம் மாவட்டத்தில் நியர்பை எக்ஸாம்பிள் மேட்டூர், கொளத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் ஆத்தூர், திருப்பத்தூர், தொப்பூர், இந்த பக்கத்தில் இருக்கிற கஸ்டமர் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட லொக்கேஷன் தெரியல அப்படின்னா நார்மலாக நீங்கள் கூகுள் மேப்பில் GMS பெருவடை சிக்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துருங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாளில் நீங்கள் என்னைக்குனாலும் ஃபார்முக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நான் ஃபார்மில் தான் அங்கே இருப்பேன். கட்டாயம் வாங்க, நேரில் சந்தித்து பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.